வணக்கம். மகாலட்சுமி. எலெக்ஷன் வரப்போகுது. 23ஆம் தேதி எலெக்ஷன். அதுக்காக நான் சின்ன வயசுலலாம் எலெக்ஷன் பார்த்துருக்கேன். கொண்டாட்டம், அவ்வளோ கொண்டாட்டம். ஒரே மைக் செட்டு, ஒரே சவுண்டு, ஓட்டு கேட்டு போகிறது, பிட் நோட்டீஸ் தூக்கி அடிச்சுட்டு போகிறது, அது பின்னாடி பொறுக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய சந்தோஷம். அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எலெக்ஷன் வந்துருச்சு, நம்மளுக்கு ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க, எல்லாம் லீவு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எலெக்ஷன்னா ஓட்டே போட்டது கிடையாது. நான் கல்யாணம் ஆகி போயிட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு அங்கே தான் போட்டேன். அந்த மாதிரி எலெக்ஷன்றதை அப்போ தான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வீடு மட்டும்தான் தெரியும். வீட்டுக்கு வெளியில் நடக்கிற எதுவுமே தெரியாது. இந்த 4 செவத்துக்குள்ளார என்ன இருக்குது அது மட்டும் தெரியும். அதுக்குள்ளார என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், இது தான் தெரியும். வெளியில் வந்தேன். அரசியல்னால் அப்போல்லாம் எனக்கு என்ன தெரியாது. ஒரு கட்சியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்கும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும். அதனால் வீட்டுக்குள்ளார நிறைய கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்சி ஏன் பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும். அப்படி தான் போச்சு. ஆப்போசிட் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுனால எங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளார ஆர்கியூமெண்ட்டே நடக்கும். ஒரு நாள் அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். அது ஏன் வாங்கினன்றதை தேவைப்பட்ட ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன், அதுக்கு முன்னே ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ உங்களுக்கு 100 நாளுக்குள்ளார என்ன வேணுனாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அப்படின்னாங்க. நான் வேணால் என் வீட்டுக்கு வெளியில் ஒரு நாளைக்கு காட்டுறேன். நான் ஒரு கார்னர் பில்டிங்கில் இருக்கேன். இந்த பக்கமும் பில்டிங் இருக்கும், அந்த பக்கமும் பில்டிங் இருக்கும். அந்த கார்னர் பில்டிங்குன்றப்போ நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு, இப்போல்லாம் எல்இடி லைட், அப்போயாவது டியூப் லைட்டு, இப்போ எல்இடி லைட்டு ரொம்ப வெளிச்சம் கம்மி. அந்த வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்கும். நான் இருக்கிற இடம் வீட்டில் நானும் பாப்பா மட்டும் இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருளோன்னு இருக்கும். ஆளுங்க யாராவது தப்பாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதை நான் ஓப்பனாக சொல்ல முடியல. தப்பாக 2 ஜோடியாக வருவாங்க, தப்பாக பண்ணுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலை தூக்கி போட்டு போகிறது, இதெல்லாம் இருக்கிறப்போ 100 நாளில் நீங்கள் கேட்டது நடக்கும்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன். இந்த இடத்துல ஒரு லைட்டை போடுங்க, ஏன்னா இது ரொம்ப இருளோன்னு இருக்குது. அது வர்றவங்களுக்கு, தப்பு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருட்டாக இருந்தால் அங்கே என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாதுன்றதுனால அது அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இங்கே ஆள் நின்னா அவங்களுக்கு ஒன்றும் அறிவு இல்லாதவங்க கிடையாது, எல்லாருக்குமே அறிவு இருக்குது. இதுக்கு முன்னையும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் அநியாயத்துக்கு இங்கே வண்டி நிற்கிது, ஆளுங்க நிற்கிறாங்க, போகிறாங்க, ஏதோ சொல்லிடுறாங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டாக லைட்டை போட்டு விட்டுருங்க. வெளிச்சம் இருந்தால் இங்கே யாரும் நிற்க மாட்டாங்க, வெளிச்சம் இருக்குதுன்றதுனால நிற்க மாட்டாங்கன்னு நான் கேட்டிருந்தேன். 100 நாளுக்குள்ளார போடுவாங்க. இதுக்காக இந்த இடத்துல இத்தனை வீடு இருந்தும் நான் ஒருத்தி மட்டுமே கேட்டேன். அதுக்காக நிறைய முயற்சி பண்ணேன், எல்லாத்துட்டையும் பேசி முயற்சி பண்ணினப்போ பார்த்திங்கன்னா நான் கேட்ட இடத்துல லைட் இல்லாமல் அந்த இடத்துக்கெலாம் லைட்டு தேவையான்னு கேட்டால் லைட்டு தேவையில்லைன்றது அவசியம் இல்லை. ஆனால் இங்கே தேவை இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். கொஞ்சம் வசதியாக இருக்கிற ஆளுங்க அவங்க என்னென்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, என்னென்னா அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம். அந்தமாரி ஆளுங்க இருக்கிற இடத்துல நல்லா பிரைட்டாக லைட்டை போட்டு, இன்னும் பக்கத்தில் கொண்டு போய் லைட்டை போட்டு விட்டாங்க. இந்த இடம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் கிடக்குதுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, அரசியல்வாதிங்க நினச்சா ஒரு சின்ன லைட்டு தான், அந்த லைட்டு பெருசாக அமௌண்ட் ஒன்றும் ஆயிருக்காது. அந்த இடத்துல தாராளமாக பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. 2வது வீடு கட்ட ஆரம்பித்தேன். வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளார மட்டும் இருந்த ஒரு லேடி வெளியில் ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதிகாரன்ற ஒரு விஷயத்தையும் முதல் முறையாக பார்க்குறேன். இதெல்லாம் சினிமாவில் காட்டுற மாதிரி உண்மைதான்ற தெரிஞ்சுக்கிற டைம் போல் எனக்கு அப்போது வீடு கட்ட போகிறப்போ தப்பு பண்ணியிருக்கான் ஒருத்தன்னு சொல்கிறப்போ, ஒரு அரசியல்வாதி தான் அவர், இங்கே முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் கூட, அவர் கட்சியில் இருக்கவன் தப்பு பண்ணான் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி இது பண்ணுறப்போ, அப்போ எல்லோரும் சொன்னது என்னென்னா, நீங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் ஸ்டெப் எடுப்பார். ஏன்னா இவன் தப்பு பண்ணுறான்னு போய் சொன்னீங்கன்னா ஸ்டெப் எடுப்பாருன்னு. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, ஏது பண்ணாங்க. ஏன்னா 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிற அளவு கொண்டு போய் விட்டாங்க இல்லையா. அங்கேருந்து சரி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிடலான்னு. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்க தலைவர் சொல்கிறத தான் கேட்டார். அந்த தலைவர் சொன்னதை கேட்டாரா, பணத்தை வாங்கிட்டு செஞ்சாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் செஞ்சார். இதுக்காக அடுத்த இடமா இன்னொரு அரசியல்வாதிக்கிட்ட போக சொன்னாங்க. இன்னொரு அரசியல்வாதிக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது நடக்கும். கண்டிப்பாக அது அவங்க செஞ்சுருவாங்க, ஆப்போசிட் பார்ட்டி கண்டிப்பாக செய்வாங்கன்னாங்க.
அங்கே போயும் கேட்டேன். எனக்கு ஒன்றும் கேட்கல. எனக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, இல்லை எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, இதெல்லாம் எதையுமே கேட்கல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். தனியாக ஒரு லேடி இவ்வளோ போராடுறேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வந்து அரசியல் பலம் இருக்குது. அந்த பாண்டுன்ற ஒரு ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறதுனால அவர் சொல்லிட்டு ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கனால நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே எடுப்படும். எனக்கு ஒன்றும் வேணாம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்தும் எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. மூணாவதாக நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியிலையும் கேட்டேன். அங்கேருந்தும் எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. விஜய் கட்சி, அவர் அப்போ கட்சி ஆரம்பிக்கலைன்னு நினைக்கிறேன், ஆனால் ஆரம்பிக்க போகிறாருன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. அது இஷ்யூ போச்சு. அதுக்குள்ளார அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. எப்படி நீங்கள் சொல்லலான்னு சொல்லி பேசிக்காமல் இருந்தாங்க. இதெல்லாமே போச்சுங்க. ஆனால் மனித நேயத்தோட அந்த கட்சியில் இருக்கவங்க அத்தனை பேர்கிட்ட கேட்டப்போ ஒன்றுமே வேணாம், எனக்கு காசு பணம் வேணாம், ஒன்றும் வேணாம். தப்பு பண்ணுறாங்க, ஒன்று அவனை அடக்க சொல்லுங்கள், இல்லை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா என்னால் சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு போகுதுன்னு. ஆனால் எங்கேருந்துமே எனக்கு ஹெல்ப் கிடைக்கல. லாஸ்ட்டாக கோர்ட்டை நம்பி போனேன். இப்போது சாத்தான்குளம் கேஸில் எப்படி ஜட்ஜு கடவுள் மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஜட்ஜு என்னுடைய போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, அந்த சிடியெல்லாம் பார்த்துட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட் போட்டார். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி, அதை எடுத்தாங்களான்னு கேட்டால் எடுக்கலை. அதுக்கப்புறமும் திரும்பவும் போராட்டம். ஏன் எடுக்கலை? ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த விஷயத்தை ஏன் எடுக்கலை? அதுக்குள்ளார திரும்ப எத்தனை பிரச்சனையை அவங்க பண்ணாங்க, அதுக்குள்ளாரையே அத்தனை பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டு நடவடிக்கை இப்போ போயிட்டுருக்கு. அது நான் சொல்லலை, அது சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன், இப்போ சொல்லலை. இந்த மாதிரி போகிறப்போ இப்போ நம்ம எந்த கட்சியை நம்பி, எதை நம்பி நம்ம ஓட்டு போட்டு ஜனங்க நம்ம எல்லாருமே முட்டாளாக இருக்கோம். இப்போ இத்தனை பேர் ஓடுறீங்க, எத்தனை பேர் எந்தெந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை வைக்கிறீங்க, ஓடுறீங்க, உங்களுடைய டைமை அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப இதுக்காக மெனக்கடுறீங்க. காசு வாங்கிட்டு அந்த காசு ஒரு நாள் கூலிக்காக, உதாரணத்துக்கு சொன்னால் 200 ரூபாய் பணமும் பிரியாணியும் கொடுத்தா கொடியை பிடிச்சிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க மத்தியில் உண்மையாலுமே தொண்டராக போகிறவங்களும் இருப்பாங்க. உண்மையிலே உழைக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உண்மையாக போகும், அது வந்து நம்மக்கிட்ட வந்து சேருதா, நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ரொம்ப ஏமாறுறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. ஜனநாயகம் ஜனநாயகன்றோம். இன்னமும் ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னா பட்டுக்கிட்டு தான் இருக்கா. அது ஒரு உதவின்னு கேட்டு போனதுக்கப்புறம் கூட பண்ணாமல் இத்தனை பேரும் வேடிக்கை பார்த்ததுன்றது, உதவின்னு கேட்டு போயிட்டேன், போயும் கூட இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுன்றது, எந்த அரசியல்வாதி இருந்தோ, அந்த அதிகாரி இருந்தோ, எந்த கஷ்டமாக இருந்தான்னா, பாலியல் துன்புறுத்தலாம் இருந்தான்னா, ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னா, இவ்வளோ நஷ்டத்தை உண்டாக்குறாங்கன்னா எல்லாருமே தப்பு தானே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். எந்த சைட்லேருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. கோர்ட்டு மட்டுமே எனக்கு துணையாக நின்று, இப்போ இருக்க அதிகாரிங்க எனக்கு வந்து துணையாக நின்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் சொல்கிறோன்னா, அரசியல் ஜெயிச்சு வரட்டும், ஏதாவது ஒரு கட்சி ஜெயிக்க தான் போகுது, யாராவது ஒருத்தர் வரதான் போகிறாங்க. அதனால் நமக்கு என்ன யூஸு அப்படின்னு யோசித்து அவங்க தொழிலை மட்டும் கரெக்டாக செய்யுங்க, அவங்கவுங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இது நியாயமாக சொல்கிறதா என்னன்னு தெரியல. குடும்பத்தை நம்ம பார்க்கணும், நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் கஷ்டப்படணும். யாரும் வந்து உதவிக்கு நிற்பாங்கன்னு நம்பாதீங்க. 100 இடத்துல தப்பு நடந்தால் ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. அந்த ஒரு இடத்த விளம்பரப்படுத்திடுவாங்க, எல்லா இடத்துலையும் கரெக்டாக நடக்கிற மாதிரி. அந்தமாரி நிறைய பார்த்து வந்து என்னுடைய வயசுக்கு அனுபவம் என்னை பேச வைக்கிது. அவ்வளோ கஷ்டத்தை தாங்கி வந்தேன். இப்போ எலெக்ஷன் ஓட்டு கேட்டு யாராவது வந்தால் எனக்கு தோணுது, 100 நாளில் லைட்டு போட்டு கொடுக்க வந்த ஒரு இடம் இது வந்து லைட்டு தான் கேட்டேன், செய்யலை. இனி எலெக்ஷன் வந்து இனி என்ன கேட்டு வருவாங்கன்னு தெரியல. அது எல்லாமே நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்னுடைய அனுபவம் இது எல்லாமே என்ன பேச வச்சுருக்கு. நீங்களும் யோசித்து எல்லாம் முடிவெடுங்க. வணக்கம்.